அவ்வளோதான், சென்னை கிளம்பிட்டேன். ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் லீவ், ஒரு நாள் லீவு மாதிரி சருன்னு ஓடிடுச்சு. அதனால் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த கிராமத்து பஸ்ஸில் பாட்டு கேட்டுகிட்டே போகிறது ஒரு தனி சுகம் தான். அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே 10 நிமிஷம் ட்ராவலில் நம்ம நேராக வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கியாச்சு. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் என்னங்க கடல் மாதிரி இருக்குது. அது என்னதான் கடல் மாதிரி இருந்தாலும் நமக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு மாதிரி வராது. அது ஒரு மெமரிஸ், எமோஷ்னல். அங்கேருந்து நம்மளும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் 10 சைடு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஜங்ஷனுக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சி ஏறி உட்காந்தாச்சு. இந்த டவுன் பஸ்னாலே பாட்டு சொல்லவே தேவையில்ல. அதுலேயும் நான் உட்காந்து இந்த பஸ்ஸில் அருமையான பாட்டு. அது என்ன பாட்டுன்னு நீங்களே கேளுங்க. ஐயாவோட பாட்டில் மயங்கி எந்திரிச்சு பார்த்தோன்னா சென்னை ஜங்ஷன் வந்தாச்சு. அவன் மகளே சென்னைக்கு வந்து ட்ரெயினில் தான் போகிறோம். போகிறது மட்டும் இல்லை, சென்னைக்கு போகிறது வர்றது எல்லாமே ட்ரெயின் தான். ஏன்னா அதுதான் நம்ம பட்ஜெட்லேயும் நல்லாயிருக்கும், போகிறதுக்கும் ட்ராவல் சூப்பராக இருக்கும். ஆனால் அன்ரிசர்வ் கோச்சில் மட்டும் யாரும் வந்துடாதீங்க. அது வந்து நமக்கு வந்து லக்கு இருந்தால் மட்டும் அருமையான பயணம் கிடைக்கும். இல்லைனா அதில் சிக்கி சின்னாமணம் ஆக வேண்டியது தான். நம்மளும் அப்படியே 150 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயினில் போகிறதுனோடனே வாரணம் ஆயிர மாதிரி அமையும் நினைக்காதீங்க. முக்கால்வாசி நேரம் வெந்து தனிந்தது காடு மாதிரி தான் அமையும். கக்கூஸ்கிட்ட உட்காந்துட்டு போகிறது. நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில பயணம். பார்ப்போம் பொறுத்திருந்து. நமக்கான ட்ரெயினும் வந்துருச்சு. இந்த ட்ரெயினை பார்த்தோன்னே தோனி வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்க்கை இதில் ஏறினா மாறிடுமா? வாழ்க்கை மாறாது, பயணம் வேணால் மாறும். ஊருக்கு வரையில் சீட்டெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ கக்கூஸ்கிட்ட உட்கார கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. நம்மளும் அப்படியே படிக்கட்டுக்கிட்ட உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு போக வேண்டியது தான். அங்கேருந்து கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் எக்மோரில் இறக்கி விட்டாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் இருக்க குளிருக்கு இதமாக ஒரு காஃபியை குடிக்கலான்னு குடித்தா ஸ்டேஷன் காஃபி சொல்லவா வேணும். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அப்படியே காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு கிண்டிக்கு ஒரு டிக்கெட்டை போட்டாச்சு. ஏன்னா இந்த விடிய காலையில் வந்து பஸ்லாம் இருக்காது. அது இல்லாமல் இதுலனா 5 ரூபா டிக்கெட்டோட முடிஞ்சிடும். அது ரசியம். பஸ்லனா 10 ரூபா 15 ரூபான்னு போட்டுருவாங்க. இந்த பயணம் எப்போதுமே ஃப்ரீயாக தாங்க இருக்கும். வாரணம் ஆயிரம் மாதிரி ஜாலியாக போகலாம். ஆனால் நமக்கு பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஆள் தான் போயிட்டுருப்போம். கிண்டியில் இறங்கி கிண்டியிலேருந்து நம்ம ரூமுக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பியாச்சு. சென்னையில் வாழ்கிறது தான் கஷ்டம்னு பார்த்தா சென்னைக்கு வர்றதே கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ பயணங்கள், எவ்வளோ பாதைகள். வீட்டிலேருந்து போகிறது கொஞ்சம் வழியாக இருந்தாலும் திரும்ப நம்ம நண்பர்கள் ரூம்மேட்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படி சொல்லி மனசாத்திக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இருக்க முக்கால்வாசி இளைஞர்களோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. தவளை வாழ்க்கை மாதிரி தரையிலையும் இருக்கணும், தண்ணியிலையும் இருக்கணுங்கிற மாதிரி, வீட்லேயும் இருக்கணும், இந்த மாதிரி பேச்சுலர் ரூம்லேயும் இருக்கணும். ஒரு வழியாக நம்ம ரூமை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க நிம்மதி வருது. அப்படியே நம்ம பாயில் அப்படியே ராஜா பகவத் மாதிரி ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சோம்னா அருமையாக இருக்கும். அங்கேருந்து எந்திரிச்சு நானும் நம்ம நண்பனும் அம்மா உணவகத்தில் போயிட்டு இட்லியை சாப்பிட்டாச்சு. இந்த சென்னை அம்மா உணவகத்துக்கு வந்து இட்லி சாப்பிட்டா தாங்க சென்னைக்கு வந்து ஒரு ஃபீலே கிடைக்குது. அந்தளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸும் நல்லாவும் இருக்கும். காலையிலேயே சுட சுட இட்லி சாப்பிட்றதெல்லாம் ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். அது இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. இனி வரும் வீடியோக்களில் வந்து சென்னையில் நடக்கிறதெல்லாம் பார்ப்போம். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரட்டாமே.